ஒரு வழக்குல நாயும் சாட்சியா மாற முடியுமா? கேட்கும்போது கொஞ்சம் விசித்திரமா தான் தோணும். ஆனா இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். 2025 ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகால ஒரு பெண் திடீர்னு காணாம போயிடுறாங்க. உடனே மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுக்கப்படுது. போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல போலீஸ் கையில எதுவுமே கிடைக்கல. அந்த நேரத்துல தான் இந்த வழக்குல ஒரு நாய் ஒரு முக்கியமான க்ளூ கொடுக்குது. அந்த ஒரே க்ளூவால இந்த கேஸ் சால்வ் ஆகுது. அதோட சேர்ந்து மனசு நடுங்க வைக்கும் ஒரு கொடூரமான உண்மையும் வெளியே வருது. இத கேக்கும் யாருக்குமே உடம்பு சிலிர்க்காம இருக்காது. நாம இப்ப பேச போறது லக்ஷ்மி தேவி கொலை வழக்க பற்றிதான். லக்ஷ்மி தேவி யாரு? ஏன் அவங்கள கொலை பண்ணாங்க? கொலை செய்தது யாரு? ஒரு நாயின் உதவியால இந்த வழக்கு எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது? எல்லாத்தையும் இப்போ விரிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வழக்க தீர்க்க போலீஸும் ரொம்ப பாராட்டுக்குரிய விதத்துல வேலை செஞ்சிருக்காங்க. அது எப்படின்னு நாம போக போக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி அன்சால்வ்டு இன்வெஸ்டிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. சரி, இப்போ கதையை ஆரம்பிப்போம். தேதி 2025 ஆகஸ்ட் 4 மதிய நேரம். கர்நாடகாவின் தும்கூரு மாவட்டத்துக்கு உட்பட்ட வல்வி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா போலீஸும் அவரவர் வேலையில பிஸியா இருந்தாங்க. அப்போ திடீர்னு பசவராஜ் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வராரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்ததும் என் மனைவி காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அவரோட மனைவி பேரு லக்ஷ்மி தேவி. இன்னொரு பேர்ல லக்ஷ்மி தேவம்மா. அவங்க வல்லபி கிராமத்தை சேர்ந்தவங்க. மனைவி காணாம போன விஷயத்த கேட்ட போலீஸ் முதல்ல மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுக்க சொல்றாங்க. ரிப்போர்ட் எழுதும்போது பசவராஜ் சொல்றாரு, நாங்க 2 பேரும் கிராமத்துல சேர்ந்துதான் வாழ்ந்து வந்தோம். பசவராஜ் ஒரு கார்பெண்டர். அதையே தொழிலா செஞ்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. லக்ஷ்மி தேவி வீட்லயே இருந்த வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி தேவிக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் 2019லயே முடிஞ்சிருந்தது. 2025 ஆகஸ்ட் 3ஆம் தேதி லக்ஷ்மி தேவி தன்னோட கணவர்கிட்ட மகளோட மாமியார் வீட்டுக்கு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அவங்க மகள் பெயர் தேஜஸ்வி. அவங்க கணவரோட ஹனுமந்தாபுரா என்ற இடத்துல வசிச்சுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி தேவி சாயங்காலம் ஆகுறதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா சாயங்காலம் ஆகியும் அவங்க திரும்பி வரல. சின்னதா இருட்ட ஆரம்பிச்சதும் பசவராஜ் மனைவிக்கு போன் போடுறாரு. ஆனா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். உடனே மகளுக்கு போன் பண்ணி கேக்குறாரு. அதுக்கு மக அம்மா சாயங்காலம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்கன்னு சொல்றா. இதை கேட்டு பசவராஜ் இன்னும் அதிகமா பதட்டப்படுறாரு. மனைவி பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பக்கத்துல இருக்கிற உறவினர்களுக்கும் போன் பண்றாரு. ஆனா எங்கிருந்தோ லக்ஷ்மி தேவியோட எந்த தகவலும் கிடைக்கல. முழு ராத்திரியுமே எப்போவாவது அவங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்னு எதிர்பார்ப்போட தான் போகுது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு வெறும் எதிர்பார்ப்பாகவே மாறிடுது. இந்த தகவல்களை கொண்டு போலீஸ் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் பதிவு பண்றாங்க. உடனே லக்ஷ்மி தேவிய தேட போலீஸ் டீம் ஆபரேஷன்ல இறங்குறாங்க. முதல்ல போலீஸ் லக்ஷ்மி தேவியோட மகளை வச்சு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து போலீஸ்க்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கல. மகள் மேல சந்தேகம் வைக்கிற அளவுக்கு எந்த இடத்துலயும் இடைவெளியும் இல்ல. போலீஸ் கேக்குற எல்லா கேள்விக்கும் அவங்க தெளிவான பதில் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் லக்ஷ்மி தேவியோட கால் டீடைல்ஸ், லொகேஷன் ஹிஸ்டரி எல்லாத்தையும் வச்சு தேடுறாங்க. ஆனா அந்த வழியிலையும் எந்த பயனும் கிடைக்கல. மொத்தமா சொல்லணும்னா போலீஸ் அவங்க லெவல்ல முடிந்த எல்லா முயற்சியும் செஞ்சுட்டாங்க. ஆனா எந்த ரிசல்ட்டும் வரல. போலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு பெரிய சவால் என்னன்னா, லக்ஷ்மி தேவி காணாம போன அந்த ஏரியாவில ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல. அதோட சேர்த்து நேரடி சாட்சி ஒருத்தரும் கிடைக்கல. இப்படியே 3 நாள் கடந்து போயிடுது. லக்ஷ்மி தேவிய தேடுறது முழுக்க முழுக்க இருட்டுல அம்பு எய்கிற மாதிரி ஆகி போயிடுது. ஆனா இப்படி பயனில்லாம தேடிக்கிட்டு இருந்த போலீஸ்க்கு 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில ஒரு நாய் நம்பிக்கையோட ஒலிக்கீற்ற கொண்டு வருது. லக்ஷ்மி தேவி வல்வி போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவில தான் காணாம போயிருந்தாங்க. அங்கிருந்து கொட்டாகரை போலீஸ் ஸ்டேஷன் சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. கோட்டாகரை ஏரியாவில காலை நேரத்துல மக்கள் தங்களோட வேலைக்காக கிளம்பிட்டு இருந்தப்போ சில பேருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கிடைக்குது. ஏன்னா ஒரு நாய் தன்னோட வாயில மனித கை ஒன்றை கடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததை அவங்க பாக்குறாங்க. இந்த காட்சியை கண்டதும் மக்கள் எல்லாரும் அதிர்ந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த உடனே அருகில் இருக்கிற கோட்டாகரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கறாங்க. தகவல் கிடைத்த உடனே போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு விரைந்து போய் சேர்றாங்க. நாய உடனே ட்ராக் பண்ணி அதோட வாயில இருந்த கை துண்ட கைப்பற்றுறாங்க.
அந்த கைத்துண்ட பார்த்த உடனே இது ரொம்ப சுத்தமா ஒரு கூர்மையான ஆயுதத்தால வெட்டப்பட்டிருக்குன்னு போலீஸ் புரிஞ்சிடுது. அதோட சேர்ந்து இந்த மாதிரி இன்னும் உடல் துண்டுகள் இதே ஏரியாவுல எங்கோ எரியப்பட்டிருக்கும்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் சுற்றுப்புற பகுதிகளில் ஆபரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட சந்தேகம் சரியாதான் போகுது. ஒண்ணுக்கு பின் ஒன்னா சுமார் 10 சின்ன சின்ன பைகள் கிடைக்குது. அந்த பைகளை திறந்து பார்த்ததும் அதுல மனித உடலோட துண்டுகள் இருப்பது தெரிய வருது. அந்த துண்டுகள்ல முதல்ல பேப்பர்ல சுற்றி, அப்புறம் பிளாக் பாலித்தீன் பையில போட்டு சுண்ணாம்பு இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல எரிஞ்சிருக்காங்க. பல மணி நேரம் தேடிய பிறகு போலீஸ் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுல 10 பாலித்தீன் பைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எல்லா துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தப்போ ஒரு மனித உடலோட பாதி மட்டும்தான் உருவாகுது. இத கண்டு இன்னும் மீதி உடல் துண்டுகள் எங்கோ இதே மாதிரி எரியப்பட்டிருக்கும்னு தெளிவா தெரிஞ்சிடுது. ஆனா அந்த நேரம் இருட்டாகிடுச்சு. அதனால தற்காலிகமா நிறுத்தப்படுது. இந்த உடல் துண்டுகளை வைத்து உடனே அது யாரோட உடல்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த துண்டுகள்ல ஒரு கையில விரல்ல மோதிரம் இருந்தது. இத பார்த்ததும் இது கண்டிப்பா ஒரு பெண்ணோட உடல் துண்டுகள் தான் அப்படின்னு போலீஸ் புரிஞ்சிடுது. அந்த மோதிரம் இருப்பது இந்த கொள்ளைக்காக நடக்கலன்னு காட்டும் ஒரு முக்கிய சான்றாகும். அடுத்த நாள் முழுசா தேடிய பிறகு சுமார் 9 பைகள் இன்னும் கிடைக்குது. அதுலயும் மனித உடல் துண்டுகள் தான் இருக்கு. அதிர்ஷ்டவசமாக போலீஸ் வெட்டப்பட்ட தலையையும் கைப்பற்றுறாங்க. மொத்தமா பார்த்தா போலீஸ் 19 உடல் துண்டுகளை சேகரிக்கிறாங்க. அந்த எல்லா துண்டுகளையும் ஒன்றா வச்சு ஒரு மனித உடலோட வடிவம் உருவாக்குறாங்க. வெட்டப்பட்ட தலை கிடைத்ததால அந்த பெண்ணோட அடையாளத்தை கண்டுபிடிக்க போலீஸ் முயற்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல அந்த முயற்சியும் வெற்றி பெறல. அதுக்கப்புறம் அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்கள்ல சமீப நாட்கள்ல பதிவு செய்யப்பட்ட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ட லிஸ்ட போலீஸ் கேட்டு வாங்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கொட்டாகரை போலீஸ்க்கு அந்த பகுதிக்குட்பட்ட எல்லா ஸ்டேஷன்களையும் பதிவு செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட்ஸ ஆழமா ஆய்வு செஞ்சப்போ உடல் துண்டுகள்ல கிடைத்த பெண்ணோட தோற்றம் வல்வி போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு செய்யப்பட்ட லக்ஷ்மி தேவி அப்படின்னு பெயர்ல இருந்த மிஸ்ஸிங் கேஸோட ரொம்ப நெருக்கமா மேட்ச் ஆகுதுன்னு போலீஸ்க்கு புரிஞ்சிடுது. இதன் அடிப்படையில வல்வி போலீஸ் ஸ்டேஷனை தொடர்பு கொண்டு லக்ஷ்மி தேவியோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட் பதிவு செய்த அவங்க கணவர் பசவராஜ கொட்டாகரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. பசவராஜ் கொட்டாகரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பெண்ணை தன்னோட காணாம போன மனைவி 42 வயசான லக்ஷ்மி தேவின்னு அடையாளம் காண்றாரு. இதன் மூலமா 3ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு காணாம போன லக்ஷ்மி தேவிய யாரோ ஒருத்தர் கொடூரமா 19 துண்டுகளா வெட்டி சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுல 19 விதமான லொகேஷன்ஸ்கள்ல எரிஞ்சிருக்காங்கன்னு தெளிவாகிடுது. இப்போ மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. இப்படி ஒரு கொடூரமான செயலை லக்ஷ்மி தேவிக்கு செய்தது யாரு? பெண்ணோட அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டும் ஏற்கனவே வல்வி போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனால இந்த கேஸ் மேலதிக விசாரணைக்காக மீண்டும் வல்வி போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுது. இந்த வழக்க விசாரிக்கவும் லக்ஷ்மி தேவியோட கொலைகாரனை பிடிக்கவும் அந்த பகுதி எஸ்பி அசோக் பல டீம்களை அமைக்கிறாங்க. ஒரு நாயின் காரணமா லக்ஷ்மி தேவியோட உடல் கிடைச்சிருந்தாலும் இதுவரை போலீஸ் கொலை செய்தவன் யாருன்னு காட்டுற வேற எந்த முக்கிய க்ளூவும் கிடைக்கல. கிராம பகுதி என்கிறதுனால அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமராக்கள் ரொம்ப குறைவாதான் இருந்தது. இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாத்தையும் செக் பண்ணியும் போலீஸுக்கு எந்த முக்கியமான க்ளூவும் கிடைக்கல. போலீஸ் இன்னும் மனம் தளரல. அதனால லக்ஷ்மி தேவியோட உடல் துண்டுகள் கிடைத்த அந்த காடுகள் வழியா போகும் சாலைகள்ல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி தேவி காணாம போன தேதி முதல் அவங்க உடல் துண்டுகளா கிடைத்த நாள் வரைக்கும் அந்த சாலையில ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போயிருக்குன்னு தெரிய வருது. ஒவ்வொரு வாகனத்தையும் கவனமா பார்த்தாலும் போலீஸ்க்கு எதுவுமே சந்தேகமா தெரியல. ஒண்ணுக்கு பின்னொன்னா பல சிசிடிவி ஃபுட்டேஜ்களை சோதனை செஞ்சாங்க. ஆனா எதுவுமே கையில கிடைக்கல. ஒரு கட்டத்துல லக்ஷ்மி தேவிய யாரு இப்படி 19 துண்டுகளா வெட்டினாங்கன்னு இந்த கேஸ் ஒரு புதிராதான் இருந்து விடுமோன்னு கூட தோண ஆரம்பிச்சுது. ஆனா அந்த நேரத்துல ஒரு அலர்ட் போலீஸ் ஆபீசரின் கூர்மையான பார்வை சாலையில போகும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள்ல ஒரு வாகனத்துல மட்டும் ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிக்குது.
3ஆம் தேதி ஆகஸ்ட் சாயங்காலம் அந்த சாலையில போன நூற்றுக்கணக்கான வாகனங்கள்ல ஒரு வாகனத்தோட முன்பக்கம் இருந்த நம்பர் பிளேட்ல உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதே வாகனத்தோட பின்பக்கம் இருந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ஒத்து போகவில்லை. அந்த வாகனம் ஒயிட் கலர் மாருதி சுசுகி பிரீசா. அந்த காரோட பேனட் கூட மாடிஃபைட் பண்ணப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. ஒரே கார்ல 2 வேற வேற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வைத்து யாராவது ஓட்டுவாங்களா? இந்த கேள்விதான் போலீஸோட சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. அதனால அந்த வாகனத்தின் உரிமையாளர் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த 2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸையும் போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போலின்னு தெரிய வருது. இன்னொன்னு மட்டும் உண்மையான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த வாகனம் சதீஷ் என்னன்னு ஒருத்தரோட பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. மேலும் விசாரணை பண்ணப்போ சதீஷ் கோட்டாகரை பகுதியில் இருக்கிற உடிகே கிராமத்தை சேர்ந்த விவசாயின்னு தெரிய வருது. போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து சதீஷோட முழு விவரங்களையும் வாங்கி போலீஸ் அவங்க மொபைல் நம்பருக்கு போன் பண்றாங்க. ஆனா சதீஷோட போனு சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. மேலும் அந்த மொபைல் நம்பரின் டீடைல்ஸ எடுத்து பார்த்தப்போ 3ஆம் தேதி ஆகஸ்ட் சாயங்காலமே சதீஷோட மொபைல் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரிய வருது. அதே நேரத்துலதான் லக்ஷ்மி தேவி காணாம போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் கணிக்கிறாங்க. அந்த ராத்திரி மொபைல் மீண்டும் ஆன் ஆனாலும் அடுத்த நாளே மறுபடியும் ஆஃப் ஆகிடுது. இத கண்ட இந்த கேஸ்ல சதீஷ் முக்கியமான தகவலை சொல்லக்கூடியவனா இருக்கலாம்னு போலீஸ்க்கு தோணுது. அதனால சதீஷ தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவன் ஓட்டுற வாகனத்தின் அடையாளத்தை போலீஸ் உறுதி பண்றாங்க. சதீஷ் வாழ்ற பகுதியில இருக்கிற போலீஸ்கள் அதாவது இன்ஃபார்மர்ஸ் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி ஆகஸ்ட் சாயங்காலம் அந்த காரை சதீஷோட சொந்த ஃபார்ம்ல பார்த்ததாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. அந்த ஃபார்ம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருந்தது. இந்த தகவல் போலீஸ்க்கு ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அதனால சதீஷ விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்ல முடிவு பண்றாங்க. ஆனா சதீஷ் அந்த நேரத்துல சிக்மங்களூர் போயிருக்காருன்னு தெரிய வருது. உடனே போலீஸ் தங்களோட வேஷத்தை மாற்றி சதீஷ பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. சில மணி நேரம் நடந்த தேடலுக்கு பிறகு சதீஷ ஹொரநாடு கோயில போலீஸ் காவல்ல எடுக்கிறாங்க. போலீஸ கண்டதும் சதீஷ் கூட இருந்த இன்னொரு ஆள் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். உடனே போலீஸ் அவனையும் பிடிச்சுக்கிட்டு வருது. அந்த இன்னொரு ஆளோட பேரு கிரண். உறவு முறையில அவன் சதீஷோட சித்தப்பா பையன். சதீஷ் கிரண் 2 பேர்கிட்டையும் போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஏன் ஓட முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டப்போ போலீஸ் கண்டதும் பயந்துட்டோம், அதனாலதான் ஓடினோன்னு 2 பேரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சதீஷ் கிட்ட லட்சுமி தேவிய பற்றி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி தேவி என்ற பேரை கேட்ட உடனே சதீஷ் பதறிடுறான். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் யாரையும் அந்த பேர்ல அறியல, எனக்கு எந்த லக்ஷ்மி தேவியும் தெரியாதுன்னு தடுமாறி தடுமாறி சொல்றான். சதீஷ் பதில் சொல்ற விதம் போலீஸ்க்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால போலீஸ் தங்களோட ஸ்டைல்ல விசாரணைய இன்னும் கடுமையாக்குறாங்க. போலீஸோட கடுமையான விசாரணை காரணமா சதீஷ் அதிக நேரம் பொய் சொல்ல முடியாம ஒரு அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்துறான். போலீஸ் சொன்ன தகவல் படி விசாரணையில சதீஷ் ஒத்துக்கிறான். லக்ஷ்மி தேவி காணாம போனதுல அவனுக்கும் பங்கு இருக்கு. அதோட சேர்ந்து அவன் சித்தப்பா பையன் கிரணும் இதுல ஈடுபட்டு இருந்தான். இவ எல்லாத்தையும் லக்ஷ்மி தேவியோட மருமகன் ராமச்சந்திரப்பா சொன்னதுக்கு ஏற்பதான் செஞ்சோன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த வழக்கின் முழு முடிச்சையும் அவளுக்கு லக்ஷ்மி தேவியோட மருமகன் ராமச்சந்திரப்பா எஸ்ஐயும் போலீஸ் சீக்கிரமே கைது பண்றாங்க. அப்புறம் இந்த 3 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரே நேரத்துல விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த முழு விசாரணையில தான் இதுவரை மறைக்கப்பட்டிருந்த எல்லா ரகசியங்களும் ஒன்னொன்னா வெளிச்சத்துக்கு வருது. இந்த 3 பேரும் கொடுத்த வாக்கு மூலங்களின் அடிப்படையில போலீஸ் வெளியிட்ட தகவல் படி ராமச்சந்திரப்பா இதே பகுதியில தான் வசிச்சுட்டு இருந்திருக்காரு. தொழில் முறையில அவரு ஒரு பல் மருத்துவர். அவரோட வயசு இப்ப 47. ராமச்சந்திரப்பாவுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருந்தது. அவருக்கு 2 குழந்தைகளும் இருந்தாங்க. ஆனா சில காரணங்களால மனைவியோட இவருக்கு விவாகரத்து ஆகிடுது. அந்த விவாகரத்துக்கு பிறகு ஒரு சில காலம் ராமச்சந்திரப்பா தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் 2018ல ராமச்சந்திரப்பா லக்ஷ்மி தேவியோட மகள் தேஜஸ்விய சந்திக்கிறாரு. வயசுல தேஜஸ்வி ராமச்சந்திரப்பாவை விட சுமார் 20 வருஷம் சின்னவ. அதோட மட்டும் இல்ல, தேஜஸ்வியோட அம்மா லக்ஷ்மி தேவியே கூட அவங்க வரப்போற மருமகனை விட 5 வயசு குறைவுதான்.
இவ்வளவு பெரிய வயது வித்தியாசம் இருந்தாலும் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் குடும்பத்துல யாருக்கும் விருப்பம் இல்லாம 2019லயே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு தேஜஸ்வி ஒரு குழந்தைக்கும் தாயும் ஆகுறாங்க. தேஜஸ்வி கல்யாணம் பண்ணிக்கிட்டது லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கல. ஆனாலும் அவங்க தன்னோட மகளை பார்க்க அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த வரவு போக்கு ராமச்சந்திரப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு காரணம் லக்ஷ்மி தேவி தேஜஸ்விய தன்னுக்கு எதிரா தூண்டுறாங்கன்னு அவர் நம்ப ஆரம்பிச்சது. இதனால கணவன் மனைவி இடையில அடிக்கடி சண்டைகள் நடக்க ஆரம்பிக்குது. காலம் போக போக அந்த சண்டைகள் இன்னும் அதிகமாவே போயிடுது. போலீஸ்க்கு கொடுத்த வாக்குமூலத்துல ராமச்சந்திரப்பா தன்னோட மாமியார் லக்ஷ்மி தேவிக்கு பல ஆண்களோட தவறான தொடர்புகள் இருக்குன்னு கூட சந்தேகம் வந்ததா சொல்றாரு. அதோட சேர்த்து லக்ஷ்மி தேவி தன்னோட மகளையும் வேற ஆண்களோட தொடர்பு வைத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்னு கூட அவர் நம்ப ஆரம்பிச்சாராம். இந்த எல்லா சந்தேகங்களும் சேர்ந்து ராமச்சந்திரப்பா மனசுல ஒரு எண்ணம் உறுதியா பதியுது. மாமியாரோட நடத்தையும் காரணமா தன்னோட பெயர் அந்த ஏரியாவுல கெட்டு போயிருக்கு. தன்னோட குடும்பம் சிதறி போயிடுது. இப்படி போனா குடும்பமே அழிஞ்சு போயிடும்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சாரு. இந்த மனநிலையில தான் ஒரு நாள் ராமச்சந்திரப்பா தன்னோட மாமியார் லக்ஷ்மி தேவிய எப்போதைக்கும் முடிச்சிடணும்னு முடிவு பண்ணாரு. அந்த முடிவுக்கு பிறகு சுமார் 6 மாதங்களுக்கு முன்னாடியே ராமச்சந்திரப்பா ஒரு மாருதி சுசுகி பிரீஸா வாங்குறாரு. ஆனா அந்த காரை தன்னோட பேர்ல பதிவு பண்ணாம சதீஷ் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாரு. இந்த கொலை திட்டத்துல ராமச்சந்திரப்பா சதீஷையும் சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு பதிலா சதீஷ்க்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் காசா கொடுக்கறதோட ஒரு வேலை வாங்கி தருவேன்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. பண ஆசையில சதீஷ் இந்த கொலை திட்டத்துக்கு ஒத்துக்கிறான். அதோட நிக்காம தன்னோட சித்தப்பா பையன் கிரணையும் இதுல இழுத்துக்கிறான். கார் வாங்கினதுக்கு பிறகு ஆரம்ப செலவுக்காக ராமச்சந்திரப்பா சதீஷ் மற்றும் கிரணுக்கு தலா 6000 ரூபாய் கொடுக்கறாரு. எல்லாமே முடிவான பிறகு 3 பேரும் சரியான வாய்ப்புக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ப்பு 2025 ஆகஸ்ட் 3ஆம் தேதி கிடைக்குது. எப்பவும் போல 3ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு லக்ஷ்மி தேவி தன்னோட மகளை பார்க்க வர்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு திரும்ப போகும்போது தெரிஞ்சே வழியில தன்னோட காரோட ராமச்சந்திரப்பா வந்து நிக்கிறாரு. நான் கூட அதே பக்கம்தான் ஒரு முக்கிய வேலைக்காக போறேன். நீங்க சொன்னா ஏன் கார்ல உங்களை முன்னாடி வரைக்கும் விட்டுடுறேன்னு ரொம்ப பாசமா மாமியார் கிட்ட சொல்றாரு. மருமகன் சொன்னதால லக்ஷ்மி தேவி அந்த கார்ல ஏறுறாங்க. அந்த கார்ல முன்னாடியே சதீஷும் கிரணும் பின்னாடி இருக்கையில மறைஞ்சிருந்தாங்க. லக்ஷ்மி தேவி கார்ல உட்கார்ந்த உடனே காரு வேகமா முன்னாடி போக ஆரம்பிக்குது. ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு கார் வந்ததும் சதீஷும் கிரணும் திடீர்னு லக்ஷ்மி தேவியோட இருக்கைக்கு வந்து அவங்க கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க. லக்ஷ்மி தேவி காருக்குள்ளேயே துடிச்சு உயிரை விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் உடலை அதே கார்ல எடுத்து சதீஷோட ஃபார்முக்கு கொண்டு போறாங்க. அங்க ஜன நடமாட்டம் இல்லாத இருட்டு இருந்ததை சாதகமா பயன்படுத்தி 3 பேரும் சேர்ந்து உடலை 19 துண்டுகளா வெட்டுறாங்க. அந்த துண்டுகளை ஒவ்வொன்னா பேப்பர்ல சுத்தி பிளாக் பாலித்தீன் பைகள்ல போடுறாங்க. போலீஸ குழப்பணும்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போய் ஜன நடமாட்டம் இல்லாத சாலையோரங்கள்ல சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுல 19 வெவ்வேறு இடங்கள்ல அந்த 19 துண்டுகளையும் எரிஞ்சிடுறாங்க. அவங்க செஞ்ச வேலை சரியா முடிஞ்சிடுச்சுன்னு இந்த 3 பேருக்கும் தோணுது. இனிமே நம்ம யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு பயமே இல்லாம இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை ஆரம்பத்துல 3 நாள் போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்காதப்போ இன்னும் வலுவாகுது. ஆனா திடீர்னு அந்த உடல் துண்டுகளின் வாசனை ஒரு நாய்க்கு தெரிய வருது. அந்த நாய் மூலமா தான் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல முதல் பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. இதோட சேர்ந்து இந்த முழு சதி வெளிச்சத்துக்கு வருது. இந்த ரத்தம் உறைய வைக்கும் கொடூர உண்மையை கேட்டதும் போலீஸே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இந்த 3 பேரையும் கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. அங்கிருந்து அவங்கள நேரடியா சிறைக்கு அனுப்புறாங்க. இப்போதைக்கு 3 பேரும் சிறையில தான் இருக்காங்க. போலீஸ் இன்னும் இந்த வழக்கோட விசாரணைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. போலீஸ் சொல்றதுபடி இப்ப வரைக்கும் பல முக்கியமான ஆதாரங்களை சேகரிச்சிட்டாங்க. சீக்கிரமே நீதிமன்றத்துல இந்த 3 பேருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும். அடுத்த கட்டத்துல நீதிமன்றம் இவர்களுக்கு என்ன தண்டனை தரப்போறதுன்னு தான் தெரிய வரணும். எப்படி இருந்தாலும் இந்த கொடூரர்களுக்கு அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம போகாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி,
இந்த மாதிரி மனிதர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இன்னும் அன்சால்வ்ட் இன்வெஸ்டிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. கிரைம் உலகத்தோட இன்னும் நிறைய உண்மை கதைகளுக்கு எங்களோட சேர்ந்துருங்க.